தொடர்ந்து மேலும் சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். பொன்பரப்பி வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொன்பரப்பி சம்பவத்தில் சகிப்புத்தன்மையோடு ஆத்திர உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். வன்முறையில் ஈடுபட்டவர்கள், வீடுகளை உடைத்தவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வீடுகளை சூறையாடியவர்கள், தாக்கியவர்கள், அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பொன்னமராவதியினுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்த வகையில் வலைதளத்திலே தவறான அவதூறு செய்தியை பரப்பியதால் தாய்மார்களே பல்லாயிரக்கணக்கில் கொதித்தெழுந்து வருவதையெல்லாம் பார்க்கிறோம். கடும் நடவடிக்கை அவர்கள் மீது உடனடியாக எடுப்பதோடு இது போன்ற சம்பவங்களில் முளையே கிள்ளி எறிவதற்கு காவல்துறை முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொன்பரப்பி மற்றும் பொன் அமராவதியில் சாதி கலவரங்களை தூண்டுபவர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், முழு உண்மை தெரியாமல் பாமகவினர் மீது மட்டும் குற்றம் சாட்டுவது தவறு என அவர் சூசகமாக தெரிவித்தார். யாரு குற்றத்திற்கு, யாரு கலவரத்திற்கு காரணம் என்று தெரியாமலேயே ஒரு பகுதியினரை குற்றம் சாட்டுவது தவறு. நீங்க திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் திருப்பி அடித்து கொண்டிருக்கிறார்கள். திருந்தி படி என்று நாங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திருப்பி அடி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால அப்படிப்பட்ட கலவரத்தை யாராக இருந்தாலும் அது கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டுமே தவிர பொத்தாம் பொதுவாக எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு பிரிவினரை குற்றம் சாட்டுவதும் தவறு. கடலூர் மாவட்டம் எய்தனூரில் 2 வீடுகளின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. நெல்லிக்குப்பத்தை அடுத்த எய்தனூரில் மாம்பழம் சின்னம் வரைந்திருந்த 2 வீடுகளின் மீது நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசினர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் 3 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருக்கோவிலூர் அருகே உள்ள மழவந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த 18 வயதேயான ஏழுமலை என்ற இளைஞர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமியை சாக்லேட் வாங்கித் தருவதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். குழந்தை வலியால் அழுததை அடுத்து குழந்தையை பரிசோதித்த பெற்றோர் இது தொடர்பாக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து ஏழுமலையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 12 வயது சிறுவன் உயிரிழந்தார். குலசேகரம் அருகே மாஞ்சக்கோணம் பகுதியில் நேற்று கனமழை பெய்தது. அப்போது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அருண் ஜோய் மீது மின்னல் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்தான். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்டுகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் பகுதியில் அம்மாநில காவல்துறையினரும் மாவோயிஸ்ட் தேடுதல் சிறப்பு படையினரும் இணைந்து மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பிஜாப்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் அவர்களிடம் இருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை கவர அரசியல் கட்சி தலைவர்கள் தாங்கள் கற்ற அனைத்து வித்தைகளையும் அவிழ்த்து விடுவது வழக்கம். அவ்வகையில் ஒடிசா மாநிலம் புரியில் போட்டியிடும் பாஜக மூத்த தலைவர் சம்பித் பத்ரா தேர்ந்த வெள்ளிசை பாடகர் போல் சினிமா பாடல் பாடி வாக்கு சேகரித்த காட்சி வைரலாகி வருகிறது. புரியில் தெலுங்கு மொழி பேசும் வாக்காளர்கள் அதிகம் உள்ளதால் அங்கு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நாகார்ஜுனா, மனிஷா கொய்ராலா நடித்த தெலுசா மனசா பாடலை அச்சு பிசகாமல் பாடி அசத்தினார். அதன் இந்தி மொழியாக்க பாடலையும் மாறி மாறி பாடியதால் கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் உற்சாக குரல் எழுப்பி ரசித்தனர்.